வணக்கம் நண்பர்களே. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் நெருங்குகிறது. தேர்தலுக்கான பிரச்சார திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிற பணம் எல்லா கட்சிக்கும் தேவை. அதேபோல்தான் சீமான் அவர்களுக்கும். அவர் ஒரு புது டெக்னிக்கை கையாளுறதா செய்திகள் வருது. என்னென்னா 234 தொகுதிகள்லேயும் ஒரு 10 தொகுதிகளாக பிரிச்சுக்கிட்டு 10 தொகுதியாக பிரித்தாங்கன்னா பிரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 10 தொகுதியை மட்டும் எங்களுக்கு செலவு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி சில பெரிய தொழிலதிபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். 10 தொகுதி அப்படின்னா சட்டமன்ற தொகுதி 10 தொகுதி தான் வருது அப்படின்னா எவ்வளோ செலவாகும்னு ஒரு கணக்கு பார்த்துட்டு நமக்கு குரல் கொடுப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறார் என்ற அடிப்படையாவது அந்த பணம் கொடுத்துருவாங்க. ஏன்னா தொழிலதிபர்களுக்கு எப்போதுமே ஒரு அரசியல் கட்சியினுடைய சார்பு வேணும், ஆதரவு வேணும். எல்லா கட்சியுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வச்சுக்குவாங்க. அதில் கூடுதலாக கொஞ்சம் எதிர்கட்சியாக இருக்கவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு கட்சியை மட்டுமே சார்ந்திருந்தால் இன்னொரு கட்சி நம்மளை தாக்கிடுமோங்கிற பயம் தொழிலதிபர்களுக்கு இருக்கும். இதை பயன்படுத்தி கொண்டு 234 தொகுதி 10 தொகுதியாக பிரித்து ஒரு 20 தொழிலதிபர்களை அதில் தேர்ந்தெடுத்து அதில் அந்த 20 தொழிலதிபர்களுக்கும் இப்படி ஒரு வாக்குறுதி, நாங்கள் எப்படியாவது இந்த தொகுதிகளில் தனித்து நின்று கொஞ்சமாவது வாக்குகளை பெற்றுவோம், அப்போ உங்களுக்கான சில இதுகளை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் முதலமைச்சர் வருவாரான்னு தெரியல, அப்படி ஒரு ஆபத்து நடக்காது. இந்திய ஜனநாயகத்திற்கு சீமான் போன்றவர்கள் முதலமைச்சர் வருவார்கள் என்ற ஒரு அசம்பாதம்லாம் நடக்காதுன்னு நம்புகிறோம். ஆனால் 10 தொகுதியை பிரித்து வாங்கிக்கிட்டோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ பண வசூல், வேட்டைன்னு சொல்ல முடியாது, பண வசூல், தேர்தல் செலவுக்கான பண வசூல் புது டெக்னிக்கில் கொண்டு போகிறாரு. அவர் எப்போதுமே ஒரு திட்டமிடலில் ஒரு இதான ஆள் தான். ஏன்னா சினிமாவில் பணி புரிஞ்சிருக்கார் இல்லையா. ஒரு சினிமா எப்படி ஒரு படம் எப்படி எடுக்கணுன்றது அவருக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தேர்தல் செலவுகளை இப்படி வகை பிரித்து வசூல் செய்ய திட்டமிட்டு இதில் பாதி வெற்றியும் கண்டிருக்கிறார். 50%. ஒரு 20 தொழிலதிபர்களை பார்க்கணுன்னா 10 பேர் ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். இன்னும் ஒரு 10 பேர் தானே, நான் 6 மாதம் இருக்கேன், அதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இருக்கவங்கள்டையும் வாங்கிட்டு தேர்தல் செலவுகள் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு சீமான் தயாராகிட்டதா தகவல் வருகிறது. இது உண்மையா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.